ஆண்டாள் திருவடிகள் சரணம். திருப்பாவை பாசுரம் 15ல தன்னுடைய தோழிய இளங்கிளி போன்றவளே அப்படின்னு ஆண்டாள் ரொம்பவே ஸ்லாகிச்சு சொல்றா. அவ ஒரு வழியா இந்த பாசுரத்துல எழுந்துடுறா. இத்தனை நாள் எல்லாரும் மெனக்கெட்டதுல ஒரு வழியா எழுந்துடுறா. எழுந்தோன்னு அவ கேட்கிற கேள்வி என்னன்னா, எல்லாரும் வந்துட்டாங்களா என்ன? நான் மட்டும் தான் லேட்டா தூங்கிட்டு இருக்கேனா என்ன? எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்ட உடனே கூட இருக்கக்கூடிய பெண் தோழிகளுக்கெல்லாம் கோபம் வந்துருது. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, இவ்வளோ நேரம் தூங்குனது பத்தாம நாங்க உன்னை எழுப்பிட்டே இருக்கோம், ஆனா நீ எழுந்துக்காம இருந்துட்டு இப்ப எழுந்த உடனே எல்லாரும் வந்துட்டாங்களான்னு ஒரு கேள்வி வேற கேக்குறியே அப்படின்னு சிடுசிடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஆண்டாள் என்னெல்லாம் பேசுறா அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்துல நம்ம காட்சி விளக்கமா பார்க்க போறோம். இளங்கிளிய நம்ம இன்னைக்கு போய் நம்ம மீட் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். மஞ்சத்துல படுத்துட்டு இருந்த பெண் தோழி எழுந்துட்டா. இப்ப தூக்கத்துல இருந்து விடுபட்டவ இப்போ ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி தூக்கத்துல எழுப்புன உடனே ஒரு கோபம் வரும் இல்லையா? அந்த கோபத்தோடு அந்த பெண் தன்னுடைய தோழிகளை பார்த்து, எல்லாரும் வந்துட்டாங்களா என்ன? ஏன் இப்படி எல்லாரும் கத்திட்டு இருக்கீங்க? நான் தான் எழுந்துட்டேனே அப்படின்னு சொல்றா. மார்கழி மாச குளிர்ல நாங்கள்லாம் ரெடியாகி உன்னை அழைச்சிட்டு போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீ பொறுமையா எழுந்து வந்துட்டு எங்களை வேற கேள்வி கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு மற்ற தோழிகள்லாம் அவளை பார்த்து கேட்குறாங்க. அவள் வாக்குவாதத்தை விடுற மாதிரி இல்லை. எல்லாரும் வந்துட்டாங்களா என்ன? நான் என்னமோ ரொம்ப லேட்டாக வந்த மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு அவள் கேட்குறா. ஓஹோ, உனக்கு இதில் வேற சந்தேகமா? வேணா வெளியில் எல்லா தோழிகளும் வந்துட்டாங்களான்னு தலையை எண்ணி வேணா பாரு அப்படின்னு சொல்லி மற்ற தோழிகள்லாம் அவகிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. இளங்கிளியோடு அவளை ஒப்பிடுகிறாள் ஆண்டாள். ஏலே இளங்கிளியே அப்படின்னு தான் இந்த பாசுரம் தொடங்குது. அந்த வீட்லேயும் எங்க பார்த்தாலும் கிளிகள் நிறைஞ்சிருக்கிற மாதிரி அந்த காட்சி அமைப்பை நம்ம பண்ணியிருக்கோம். பெண் தோழிகள் எல்லாம் அவளை கோபப்பட்டு பேசுறாங்க. அப்ப ஆண்டாள் என்ன சொல்றா அப்படின்னா, குவலையா பீடம் அப்படிங்கிற யானையை குட்டி குழந்தையா இருக்கும் போதே கிருஷ்ணர் என்ன பண்றாரு? வதம் பண்றாரு. அந்த குவலையா பீடம் அப்படிங்கிற யானையை வதம் செய்யறாரு. பக்கத்துல பலராமரும் இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு யானை வதம் நடந்த காட்சியை இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நினைவு கூறுகிறாள். திருப்பாவை பாசுரம் 15. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ? சில்லென்று அழையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன். வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை? எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்து எண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாசுரம் 15. ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாய் ஓவான். சித்தம் களிகூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொருகால் அணையாள் விண்ணோரைத்தான் பணியாள். பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள். வார் உருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏர் உருவ பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். பொருள்: அழகிய மார்பு கச்சையும் ஆபரணங்களும் அணிந்த பெண்களே, நம் தோழி எம்பெருமானே என்று சிவனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள். அவரது சிறப்புகளை நிறுத்தாமல் பேசுவாள். மனம் மகிழ இவ்வாறு அவள் அவரது சிறப்புகளை பேசுவதால் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பெருகும். அந்த பக்தி பரவச உலகில் இருந்து அவளால் இந்த பூமிக்கு மீண்டும் வரவே இயலாத நிலை ஏற்படும். அவள் விண்ணிலிருந்து எந்த தேவன் வந்தாலும் வணங்க மாட்டாள். சிவபெருமான் மட்டுமே தனது தெய்வம் என்ற நிலையில் பித்து பிடித்து நிற்பாள். அவளைப் போலவே நம்மையும் ஆட்கொள்ள காத்திருக்கும் வித்தகனான சிவனின் தாழ் பணிந்து பாடுவோம். பூக்கள் நிறைந்த கலப்பை வடிவிலான குளத்தில் பாய்ந்து நீராடுவோம்.